ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். ஆரம்பிச்சிடலாமா? அடுப்பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நானு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கிளறி விட்டுட்டு இப்ப அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு உப்புமே இதுல போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்ப இதுல போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்பா. ஓகேப்பா, போன வீடியோல உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கல்ல, அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரோட கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. அதோட ஆன்சர் சட்டை. ஆமாப்பா, அதோட ஆன்சர் சட்டை தான். இப்போ நம்ம போன வீடியோக்கு முன்னாடி வீடியோல நம்ம பூரி கிழங்கு போட்டிருந்தோங்கல்ல, அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல சங்கீதா, அப்பன்ராஜ், அகஸ்டி ஜூலியானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கப்பா. தேங்க்யூப்பா. நான் அது போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன், அதனாலதான் இப்ப சொல்றேன். தேங்க்யூப்பா. இதே மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அதான். ஓகேங்களா? இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சு வச்சிருப்போம்ல, அது காரத்துக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். போட்டு அதையுமே கொஞ்சம் எண்ணெயில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், சிக்கனுமே அதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கோங்கப்பா, ஏன்னா சிக்கன்ல தண்ணி வரும். அதனால கொஞ்சமா தண்ணி நம்ம ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகேப்பா, இன்னைக்கான விடுகதை என்னன்னு பாத்துக்கலாமா? அடிக்க ஆள் இல்லை, ஆனால் தானாகவே ஓயாமல் சத்தம் போடுவான், அது யார்? அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதோட ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதுவுமே நம்ம குழம்புல போட்டுக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறோம்ல, அந்த மாதிரி முள்ளங்கி கூட போடலாம்ப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கும். முள்ளங்கிய முதல்ல நல்லா கட் பண்ணிட்டு தோல்லாம் சீவி கட் பண்ணிட்டு வெறுமனே கடாயில போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. போட்டுட்டு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தழை மேல தூவிக்கலாம். தூவி அவ்வளவுதான்ப்பா. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சாப்பாடு போட்டு சுட சுட சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.